ஸோ வெல்கம் டு டிஎன்பிசி பயணம் யூடியூப் சேனல். இந்த நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு. இது ஆக்சுவலாக அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2A மெயின்ஸில் டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்கிரிப்டிவில். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக படிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ், ஏஆர்டி ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவோம். இது ரெண்டாக பிரிக்கிறோம், இன் விட்ரோ, இன் வைவோ. அது எதை வச்சு பேஸ் பண்ணி பிரிக்கிறோன்னா ஸ்பெர்ம் செல் அண்ட் எக் செல் ரெண்டும் எங்கே ஃபியூஸ் ஆகுது அதை பொறுத்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸை. இன் வைவோனா இன்சைடு, அதாவது ஸ்பெர்ம் செல்லும் எக் செல்லும் நம்ம பாடிக்கு உள்ளே ஃபியூஸ் ஆகுது, ஃபர்டிலைஸ் ஆகுது. ஸோ அதனால் இன் வைவோ அதுக்கு பேர். இன் விட்ரோனா ஸ்பெர்ம் செல்லும் எக் செல்லும் நம்மளோட பாடிக்கு வெளியில், அதாவது லேப் கண்டிஷன்ஸில் ஃபர்டிலைஸ் ஆகுது, ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ், எக் செல், ஸ்பெர்ம் செல் எங்கே ஃபியூஸ் ஆகுதுங்க பொறுத்து ரெண்டாக பிரிக்கிறோம், இன் விட்ரோ, இன் வைவோ. நம்ம பாடிக்குள்ளேயே ஃபியூஸ் ஆச்சுன்னா இன் வைவோ. அடுத்து இன் விட்ரோன்னு என்ன, இன் வைவோன்னு என்ன, அதுக்குள்ள என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன் வைவோ. இன் வைவோன்னு என்ன, நம்ம பாடிக்கு உள்ளேயே ஃபியூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், மேல், ஃபீமேல். எப்போ நம்ம மேலில் யூஸ் பண்ணுவோம், மேல்கிட்ட ப்ராப்ளம் இருந்தால் நம்ம என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், ஃபீமேல்கிட்ட ப்ராப்ளம் இருந்தால் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்குறோம். இன் வைவோ ரெண்டாக பிரியுது, மேலு ஃபீமேலு. மேல்கிட்ட என்ன பிரச்சனைனா லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டு, ஸ்பெர்மோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம டோனரோட ஸ்பெர்ம் எடுத்துக்கிறோம். அந்த டோனரோட ஸ்பெர்மை வந்து யூட்ரஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது பேர் இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், IUI. அதே டோனர் ஸ்பெர்ம் எடுத்து வேஜினால் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது பேர் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீமேல். ஃபீமேல்கிட்ட என்ன பிரச்சனைனா அவங்ககிட்ட ஓவம் வந்து டிஃபெக்டிவ் ஓவமாக இருக்கும், இல்லைனா ஓவமே இருக்காது. ஆனால் குட் வார்ம் கண்டிஷன் இருக்கும். வார்ம் கண்டிஷன்னா குழந்தை வளர இடம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா டோனர் ஓவம் எடுத்துக்குவோம். டோனர் ஓவம்னா வேறு யார்கிட்ட சேர்ந்து எடுத்துக்கிற செல்லு. அந்த செல்லை எடுத்து ஃபல்லோப்பியன் டியூப்பில் இன்சர்ட் பண்ணுவோம். ஃபல்லோப்பியன் டியூப்பில் இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துல அது ஃபியூஸ் ஆகிறது பேர் கேமிட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். கேமிட்னா ஒரு செல்லு வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்து கேமிட். அது ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது பேர் ஜைகோட். நம்ம இன் விட்ரோவில் படிக்கும்போது ஜைகோட் வரும். ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம ஜைகோட் ஏன் அங்கே வருதுன்னா பாடிக்கு அவுட் சைடில் அதை நம்ம ஃபியூஸ் பண்ணிடுவோம், அதனால் அது கேமிட்டு ஜைகோட்டாக மாறிடும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் ரெண்டாக பிரியுது பேஸ்ட் ஆன் த ஃபியூஷன். நம்ம பாடிக்கு வெளியில் நான் இன் விட்ரோ, பாடிக்குள்ளேனா இன் வைவோ. இன் வைவோ ரெண்டாக பிரியுது, மேலில் இருக்கிற பிரச்சனை, ஃபீமேலில் இருக்கிற பிரச்சனை. மேலில் லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டு, அதுக்கு என்ன பண்ணுறோம், டோனர் ஸ்பெர்ம் எடுத்துக்கிறோம். அதை யூட்ரஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அதுவே வேஜினால் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அடுத்து ஃபீமேல்கிட்ட வந்து ஓவம் டிஃபெக்டிவ் ஓவம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், டோனர் ஓவம் எடுத்துக்குவோம். அந்த டோனர் ஓவமை ஃபல்லோப்பியன் டியூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது பேர் கிஃப்ட். கேமிட் இன்ட்ரா ஃபல்லோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இது அடிக்கடி இதுலேயும் கேட்பாங்க, எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மில் கேட்பாங்க, டிஸ்கிரிப்டிவ்லையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இன் விட்ரோன்னு என்ன, ஸ்பெர்ம் செல்லும் எக் செல்லும் நம்மளோட பாடிக்கு வெளியில் லேப் கண்டிஷனில் ஃபியூஸ் ஆச்சுன்னா அது இன் விட்ரோ. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று மேல்கிட்ட ஸ்பெர்ம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, டோனர் ஸ்பெர்ம் எடுத்து ஃபீமேலோட எடுத்து ரெண்டையும் வெளியில் ஃபர்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே போடுவாங்க. இல்லைன்னா ஃபீமேல்கிட்ட ஓவம் இல்லைன்னா ஃபீமேல்கிட்ட டோனர் ஓவம் வாங்கி அதை ஃபியூஸ் பண்ணி பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம். அதான் டிஃப்ரென்ஸ் இன் விட்ரோக்கும் இன் வைவோக்கும். ஸோ ரெண்டு செல் எடுத்துட்டாங்க, ஃபியூஸ் பண்ணி ஜைகோட்டாக மாறிடுச்சு. இந்த ஜைகோட் வந்து உள்ளுக்குள்ளேயே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். 8 செல், 16 செல், 32 செல்லை அது உள்ளுக்குள்ளே டிவைட் ஆகி அதுக்கப்புறம் அந்த செல்லு வந்து ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் அந்த மாதிரி டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜைகோட்டு 8 செல்லாக டிவைட் ஆகுது. அது பேர் 8 பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 8 பிளாஸ்டோமியரை கொண்டு போய் அப்படியே ஃபல்லோப்பியன் டியூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது பேர் ஜிஃப்ட்.
ஜைகோட் இன்ட்ராஃபலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அதுவே இந்த பிளாஸ்டோமியரை அப்படியே நம்ம கல்ச்சர் மீடியமில் டெவலப் ஆக விட்டு 16 செல்லாக மாறும், அடுத்து 32 செல்லாக மாறும். இந்த 32 செல்லை கொண்டு போய் யூட்ரஸில் வச்சா அது பேர் இன்ட்ரா யூட்டரைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுதான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ இப்போ நம்ம இன்விட்ரோ பார்த்தாச்சு. அடுத்து கடைசியாக ஒரு டெக்னிக் இருக்குது, அதுதான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதில் என்னென்னா மேலோட ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும், ஆனால் அந்த ஸ்பெர்முக்கு வந்து மோட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு என்ன மேஜரான ரீசன்னா அவங்களோட டெம்பரேச்சர், அவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், லைஃப் ஸ்டைல் அதை அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்பெர்ம் வந்து நீந்தி போய் எக்கை ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா மென்ட்டு ஸ்பெர்ம் எடுத்துக்குவாங்க, உமன்கிட்ட இருந்து எக்ஸெல் எடுத்துக்குவாங்க. ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு சிங்கிள் ஸ்பெர்மை மட்டும் செப்பரேட் பண்ணி அதை டைரெக்டாக இன்ஜெக்ஷன் மூலியமாக எக்ஸெலுக்கு உள்ள சைட்டோபிளாஸ்ட்டுக்கு உள்ளே விடுவாங்க. அது டைரெக்டாக போய் ஃபர்டிலைஸ் ஆயிரும். ஸோ இது பேர் தான் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதில் மெயினாக கீவேர்டு என்னென்னா சிங்கிள் ஸ்பெர்ம் இஸ் இன்ஜெக்டட் டைரக்ட்லி இன்டு த சைட்டோபிளாசம் ஆஃப் த எக்ஸெல். இதுதான் கீவேர்ட். இது எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா வெரி வெரி லோ ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி இருக்கிறப்போ. ஸோ அவ்வளோதான் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ். இது போக நம்ம இந்த எக்ஸெல் ஸ்பெர்ம் செல் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி க்ரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து -196 °C டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதான் க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த ஆர்டிஃபிஷியல் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ் டாபிக் முடிஞ்சுது.